ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அஃபிஷியல் யூடியூப் பேஜ் ஆஃப் எவரெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு May 6, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிசியோடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே இருப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா இந்தியா நீட்ஸ் எ பிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், அபிஷித் பானர்ஜி. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரோனா வைரஸ் அட்டாக், அதாவது இந்த கோவிட்-19 இந்தியாவில் வந்துட்டு நடந்தப்போ அப்பயே வந்துட்டு நிறைய இந்தியாவில் இருக்கிற எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ், ஏன்னா வந்துட்டு இந்த கோவிட்-19 அட்டாக் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கிரைசிஸ் ஏற்படும் அப்படின்றது எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணது தான். பட் ஆனால் இன்னொரு சைடு வந்துட்டு அப்பயே வந்துட்டு நிறைய ரெனோடு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள், வல்னரபிள் பீப்புள், அப்புறம் இந்த மைக்ரண்ட் கேஷுவல் லேபரர்ஸ் இவங்க தான். ஸோ அப்படின்றது வந்துட்டு அவங்க வந்துட்டு ரிப்பீட்டேட்டிவாக சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவன் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்துட்டு கொரோனா ரிலீஃப் பேக்கேஜ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1.7 lakh crore வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பயே வந்துட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், ஈவன் வந்துட்டு அப்போசிஷன் பார்ட்டிஸில் உட்பட அண்ட் ஈவன் எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 to 6.5 lakhs அது வந்துட்டு மினிமம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அப்போ அலாட் பண்ணது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/3 ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சு. சரி, இப்போ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய ரெனோடு நோபல், அதாவது லாரெட்ஸ் எக்கனாமிக்ஸில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்க, நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க அபிஷித் பானர்ஜி அதில் ஒருத்தர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் வந்துட்டு இப்போ நம்ம மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ், அதாவது வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி 1.7 lakh crore அனௌன்ஸ் பண்ண மாதிரி திரும்ப ஒரு பேக்கேஜ் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்துட்டு இது என்ன பண்ணணும்னா, இது மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துட்டு இப்போ நம்ம ரூரல் ஏரியாஸில் ஸ்பெண்ட் பண்ணோன்னா, இல்லைனா அந்த பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள்ஸ்க்கு அந்த மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா, அது வந்துட்டு அவங்க கன்சம்ஷன் பண்ணுறப்ப மார்க்கெட்டில் வந்துட்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி அது மூலிமா ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகி கண்ட்ரியோடைய க்ரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் இந்த எக்ஸ்பர்ட் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம எப்படி வந்துட்டு தப்பிச்சிக்கலாம் எக்கனாமிக்கலாம் அப்படின்றதுக்கு இவர் ஃபுல்லாக வந்துட்டு எல்லா ஐடியாஸுமே சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சில விஷயங்கள் என்ன இவர் சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ டெம்பரவரியாக வந்துட்டு ஒரு சில பேருக்கு ரேஷன் கார்டு மிஸ் அவுட் ஆனவங்களுக்கு அட்லீஸ்ட் கவர் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஃபுட் கிரெயின்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு காசு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மூலிமா பம்பின் பண்ணணும். ஸோ எக்கனாமியில் அந்த மாதிரி எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்துட்டு பம்பின் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்துட்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆனால் அந்த மாதிரி செலவு பண்ணக்கூடியது கவர்மெண்ட் வந்துட்டு புவர் செக்டார் பீப்புள், பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புளை வந்துட்டு டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லாங்கர் டேர்ம், அதாவது வந்துட்டு கொஞ்சம் லாங்கர் டைம் பீரியடுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதுக்கு என்ன சொல்யூஷன் வந்துட்டு இவர் கொடுத்துருக்கிறாரு இந்தியன் எக்கனாமிக்கு. நம்ம மெயினாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அதாவது திவால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க கடன் வாங்கியிருக்கிறதுல இப்போ சப்போஸ் ஒரு 10 கோடி வாங்கிட்டு அவங்களால திருப்பி கட்ட முடியல அப்படின்னு திவால் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு 1/10 அந்த 10 கோடி வந்துட்டு மொத்தமாகவே ரைட் ஆஃப் பண்ணிடலாம். அரல்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு அவங்க எவ்வளோ பே பண்ண முடியுமோ அதை வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோ கார்ப்பரேட் செக்டர், அதாவது பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸில் லோன் வாங்குறவங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது இவர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காசை வந்து டைரெக்டாக வந்துட்டு அந்த பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள், வல்னரபிள் செக்டார்ஸ், ரூரல் ஏரியாஸில் இருக்கிற மக்கள் இவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் மூலிமா வந்துட்டு பம்பின் பண்ணால் எக்கனாமியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலிமா வந்துட்டு க்ரோத் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ் பற்றி மெயினாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எம்எஸ்எம்இஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது கவர்மெண்ட் டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா இது 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று மேனுஃபேக்சரிங் செக்டார், இன்னொன்று சர்வீஸ் செக்டார். இப்போ எம்எஸ்எம்இஸ் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்கிறதுக்கு டெஃபினேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது மைக்ரோவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 25 லட்சம் வரைக்கும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அதோடைய பிளான்ட்டு இல்லைனா மிஷினரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அப்படின்னா அது மைக்ரோ என்டர்பிரைஸ்னு வரும். ஸ்மால் என்டர்பிரைஸ்ன்றது 25 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும். மீடியம் என்டர்பிரைசஸ்ன்றது 5 கோடியிலேருந்து 10 கோடி வரைக்கும். இதே விஷயம் இங்கே என்ன வேரியேஷன் வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் செக்டாரில். ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி எக்ஸாமினேஷனில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் வரைக்கும் தான் வந்துட்டு மைக்ரோ என்டர்பிரைசஸ், ஆனால் அங்கே 25 லட்சம் இருந்துச்சு. ஸோ சர்வீஸ் செக்டாருக்கு கொஞ்சம் கம்மியான கன்செஷன் கொடுத்துருக்குறாங்க, அதாவது இந்த டிக்ளேர் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்றது 10 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும், மீடியம் என்டர்பிரைசஸ்ன்றது 2 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி சர்வீஸ் செக்டாரில். ஸோ நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா பாத்வேஸ் டு எ மோர் ரிசைலண்ட் எக்கனாமி.
ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு இந்த ஆத்தர் வந்துட்டு ஒரு 7 மெஷர் சொல்கிறாரு. அதாவது வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் அட்டாக்குக்கு அப்புறம் வந்துட்டு ரேடிக்கலான ஒரு சில ஐடியாஸ் வந்துட்டு வேர்ல்டுலேயும் சொசைட்டிலையும் வந்துட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 விஷயங்களை ஒன்று ஒன்றா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் இவர் என்ன சொல்கிறாரு, சேஞ்ச் ஓவர் ஆக வாய்ப்பு இருக்குன்னா டீ க்ரோத் அப்படின்ற ஒரு ஃபினாமினானை நோக்கி இந்த வேர்ல்டு வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஜிடிபி க்ரோத் ரேட்டில் யார் அதிகமாக வந்துட்டு இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ க்ரோத் ரேட் இன்க்ரீஸாக இருக்கா டிக்ரீஸாக இருக்கா அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு தான் வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸும் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்துக்கு அப்புறம் இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளால் எல்லாருமே பார்த்திங்கன்னா க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி, அதாவது வந்துட்டு நம்ம சஸ்டைனபிள் க்ரோத் இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய நோபல் லாரேட்ஸான ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ், அமர்த்யா சென், அபிஷித் பானர்ஜி இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நம்ம ஒரு ரீதிங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. நம்ம மெஷர் பண்ணக்கூடிய இந்த ஜிடிபியிலேருந்து அவே பண்ணி நம்ம நம்ம மெஷர் பண்ணுற அந்த க்ரோத்துன்றது சஸ்டைனபிளாக இருக்கணும். அதாவது லாங்கர் டேர்மில் எல்லா சமூகத்தினருக்கும் நம்ம வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ரோத்துன்றது ஜென்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் வந்துட்டு அதோடைய பெனிஃபிட்ஸ் இருக்கணும். இக்காலஜிக்கலாகவும் என்விரான்மெண்ட்டுக்கும் வந்துட்டு எந்த கெடுதலும் இல்லாமல் ஒரு க்ரோத்தாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு. ரெண்டாவது வந்துட்டு இவர் முக்கியமான தியரி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ஸ் தியரி. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு சிஸ்டம் அப்படின்றது இருக்குன்னா அதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு சப் சிஸ்டம்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஆட்டோமொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பைக் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும், இன்ஜின் இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா வந்துட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டட் இதில் மூலிமா வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா தான் இது ஃபங்க்ஷன் ஆக முடியும். இதில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் எங்கேயாவது ஏற்பட்டால் கூட அந்த வண்டியில் அதாவது வந்து ஃபங்க்ஷனிங் ஆகிறதெல்லாம் ப்ராப்ளம் வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்துட்டு இந்த சிஸ்டம்ஸ் தியரியில் சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிஸ்டம்ன்றதில் நிறைய சப்சிஸ்டம்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு இடம் ப்ராப்ளம் இருந்தாலும் டோட்டலாக காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிஸ்டம்ஸ் தியரி படி வந்துட்டு கம்பேரிசன் சொல்கிறாரு இந்த ஆத்தர். ஏன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணப்போ வேர்ல்டு லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கண்ட்ரீஸுமே வந்துட்டு பார்டர்ஸை ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தோம் இந்த குளோபலைசேஷன் இம்பேக்ட்னால. ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸுமே அவங்க பவுண்ட்ரிஸை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வர்டாக நோக்கி அவங்க கண்ட்ரியை பற்றி மட்டுமே நோக்கி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சினாரியோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா கவர்மெண்ட் வந்துட்டு இனிமேல் பிஸ்னஸை வந்துட்டு நிறையா பிரச்சனைக்குள்ளதை வந்துட்டு பெயில் அவுட் பண்ணுறதுக்கு பெரிய ரோல் ப்ளே பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம மார்க்கெட் தான் வந்துட்டு அதாவது வந்துட்டு ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்படின்றதான் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வச்சுருந்தோம். ஆனால் அந்த மார்க்கெட்லேயே இப்போ நிறையா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மணியும் பவரும் யார்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவங்க தான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு பெரிய காம்படிட்டிவ் ரோல் ப்ளே பண்ண முடியும். மிச்சம் பேர்லாம் வந்துட்டு அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபால்ஸை வந்துட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கொரோனா வைரஸ் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தவிர வந்துட்டு இன்னொரு விஷயம் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு வேர்ல்டு லெவலில் வந்துட்டு எல்லா கண்ட்ரிஸுமே வந்துட்டு இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியாக இருக்கிறப்ப மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப கன்சியூமர் வெல்ஃபேர், அதாவது வந்துட்டு நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிறைய சமூகத்தினருக்கு நம்ம வந்துட்டு ஒரு இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும், அதாவது கன்சியூமர் வெல்ஃபேர் அப்படின்றத நோக்கி தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனால் இப்போதைக்கு என்னென்னா இந்த கன்சியூமர் வெல்ஃபேர்லேருந்து நம்ம இனிமேல் சிட்டிசன் வெல்ஃபேரை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர்ன்றதில் வந்து எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க. இன் அடிஷன் டு தட் பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் இருக்குதா, டிக்னிட்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு அதாவது வந்துட்டு அவங்கள வந்துட்டு ப்ராப்பராக ட்ரீட் பண்ணுறோமா, சொசைட்டல் ஹார்மனி அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இதில் பார்ப்பாங்க. சரி, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா காம்படிஷன் அப்படின்றதே வந்துட்டு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா டார்வின் தியரி படியே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது வந்துட்டு இப்போ ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, அப்படி இப்போ 5 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 பேரில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிறப்ப 5 கடை இருக்கிறப்ப இதில் யார் வந்துட்டு பெட்டராக வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அப்போ மிச்சம் பேர் வந்துட்டு நாட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி டார்வின் தியரி படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரின்சிபலில் தான் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி இது வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த காம்படிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றது இனிமேல் ரீஸ்ட்ரைன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்துட்டு இந்த காம்படிஷன் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் அப்படின்றத நம்ம நம்பி அதாவது வந்துட்டு ஒரு ரெகுலேட்டரி மெஷரே இல்லாமல் இருந்தோம். இன்னுமே வந்துட்டு இந்த காம்படிஷன் அப்படின்றதில் ஒரு ரீதிங்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்துட்டு மெயினாக பார்த்திங்கன்னா இனிமேல் காம்படிஷன்ன்றதை தாண்டி கொலாபரேஷன் பண்ணி அதாவது வந்துட்டு 2-3 கம்பெனி சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணால் அது மூலிமா வந்துட்டு நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சேஞ்சின் ஐடியாவே இந்த கொரோனா வைரஸ் தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்கிறாரு.
இது தவிர வந்துட்டு இவர் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வேர்ல்டில் வந்துட்டு இப்போ இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற கான்செப்டை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்றது நம்மளுடைய மைண்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இதில் தான் வந்துட்டு நம்ம அந்த பேட்டர்ன்ஸு, ஜாகிரபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரி, இப்போ இந்த ஆத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இனிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வரைக்குமே வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்துட்டு கமர்ஷியலைசேஷன் பண்ணி ஒரு பேட்டர்ன் வாங்கிட்டாங்கன்னா அது மூலிமா அவங்க மட்டும் அதை ரெகுலேட் பண்ண முடியும் அதோட ப்ரைஸஸை. பட் இனிமே வந்துட்டு ஒரு பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் மூலிமா வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணி அவங்க வந்துட்டு இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கெட்டிங் ஓவர் பேண்டமிக் ஸ்டேஜ் ஃப்ரைட். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு ஆதர்ஸ் வந்துட்டு மெயினாக அந்த கொரோனா வைரஸ் டைமில் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிருச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு ரிஜெக்டரி மோட்லேயே வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிறது வந்துட்டு ஒரு பெரிய டேஞ்சரை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 2 months பேக்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு நம்ம ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் அப்படின்றத படி பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்துட்டு ஒரு 4 கேட்டகரியாக வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஆக்சுவலாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஆஃப் இம்போர்ட்டட் கேசஸ், அதாவது வந்துட்டு வெளிநாட்டில் இருந்து வந்துட்டு நோயை பரப்பிட்டு இந்தியாவுக்கு வரவங்கள இம்போர்ட்டட் கேசஸ் அப்படின்வாங்க. செகண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் டிரான்ஸ்மிஷன், அதாவது அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க மூலிமா அவங்களுடைய இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அதர்ஸ்க்கு இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிறது இண்டிவிஜுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்வாங்க. தேர்டு லெவல் அப்படின்றது கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அப்படின்வாங்க. ஃபோர்த் லெவல் தான் வந்துட்டு ஃபைனல் லெவல் எபிடெமிக் ஸ்டேட்டஸ்ன்னுவாங்க. இப்போதைக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் படி கொரோனா வைரஸ்ன்றது ஸ்டேஜ் 2 லெவல் அப்படின்றதுல இருக்குது. சரி, இப்போ கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அப்படின்றதுல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு இன்றைக்கி இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அரௌண்டு நியர் டு 50,000+ கேசஸ் கிட்ட வந்துட்டு நம்ம நியரஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கிறப்ப நம்ம எப்படி இன்னமும் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நடக்கலை அப்படின்றத ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் அதுக்கு வந்துட்டு நிறைய எவிடன்ஸும் கொடுத்துருக்குறாங்க எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா. சரி, அதில் வந்துட்டு அவங்க கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியில் அவருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ ஒரு கொரோனா வைரஸ் கேஸ் ஒரு பேஷண்ட்டை நம்ம ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் ஆகிறப்ப அவர் யார் மூலிமா வந்துட்டு இந்த டிசீஸ் அவருக்கு வந்துச்சு, அவருடைய அதாவது வந்துட்டு ட்ராவல் ஹிஸ்ட்ரியை அனலைஸ் பண்ணுறது மூலிமா, அவங்களுடைய இமீடியட் கான்டாக்ட்ஸை அனலைஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்துட்டு கொரோனா வைரஸ் அவருக்கு இல்லைனா ஒரு மெமரி ரீகால் பண்ணுறது மூலிமா யார்கிட்ட இருந்து பரவுச்சு அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் வந்துட்டு கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சினாரியோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இது மூலிமா வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த டிசீஸ் ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு இவ்வளோ ஜாஸ்தியாக வந்துட்டு நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆகிறப்ப நம்ம ரிஜெக்டரி மோடில் இருக்கக்கூடாது. அண்ட் இன் அடிஷன் டு தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்ற சொன்னால் அந்த இண்டிவிஜுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு 2 டெர்மினாலஜிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இண்டிஜினஸ் ஆர் ஆட்டோகோனஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பூஸ்ட் வேஜ் டு ஸ்டிமுலேட் இந்தியாஸ் growth. ஸோ பேசிக்கலி இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் அதாவது COVID-19 வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸில் என்கேஜ் பண்ணக்கூடிய லேபரர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸு கம்பெனிஸ் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ப்ராஃபிட்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் அவங்க வந்துட்டு இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய எம்ப்ளாயீஸை வந்துட்டு வெளியில் அதாவது வேலையை விட்டு வெளில போக சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா இருக்கக்கூடிய லேபரர்ஸ்க்கு கம்மியான சம்பளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு, நம்ம வந்துட்டு இப்போ ப்ரைவேட் செக்டார்ஸை என்கரேஜ் பண்ணி லேபரர்ஸ்க்கு அதிகமான வேஜஸ் பே பண்ண சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இப்போ லேபரர்ஸ்க்கு அதிகமான வேஜஸ் வந்துட்டு நம்ம பே பண்ணிட்டோன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக டிமாண்டை வந்துட்டு இப்போ இன்க்ரீஸ் பண்ணி இது மூலிமா வந்துட்டு நம்மளுக்கு எக்கனாமியில் ஒரு பெரிய பெனிஃபிட்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதில் வந்துட்டு அவர் நிறைய ஃபேக்ட்ஸ் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்துட்டு அதாவது வந்துட்டு ஒரு 47 கோடி பேர் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 12% மட்டும்தான் ரெகுலராக வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இல்லைனா வந்துட்டு ப்ரைவேட் செக்டார்ஸில் ஃபார்மல் செக்டார்ஸாக இருக்கிறவங்க, பென்ஷன்ஸ் அதெல்லாம் கிடைக்கிறவங்கள நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் சோஷியல் செக்யூரிட்டி மெக்கானிசம் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் வந்துட்டு மிச்சம் இருக்கிற மெஜாரிட்டி அதாவது 12% தவிர மிச்சம் வேலை செய்கிற எல்லா எம்ப்ளாயீஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஷுவல் லேபரர்ஸாக தான் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கிடையாது. அப்போ இந்த மாதிரி கொரோனா வைரஸ் காலகட்டத்தில்
அவங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது தவிர வந்துட்டு நம்ம சென்சஸ் டேட்டா படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் வந்துமே கிட்டத்தட்ட அதாவது வந்துட்டு ஒரு 5 கோடி பேர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் வேலை செய்கிறவங்களே இருக்கிறாங்க. இதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அவங்க எந்த ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இங்கேருந்து தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அதாவது வந்துட்டு மைக்ரேட் ஆகிறவங்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். இவங்க எல்லாம் எதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரீசெண்டாகவே ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பஞ்சாப், ஹரியானாவில் இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸில் வந்துட்டு வேலை செய்கிறவங்க நிறைய யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் ரீஜன்ஸ்லேருந்து தான் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த சென்சஸ் டேட்டா மூலியமாகவும் இந்த ஆத்தர் வந்துட்டு ஹைலைட் பண்ணுறாரு. ஏன்னா யூபி, பீகார், மத்திய பிரதேஷ் தவிர ராஜஸ்தானில் இருந்தும் வந்துட்டு நிறைய பேர் பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிராவில் போயிட்டு வந்துட்டு மைக்ரண்ட் லேபரர்ஸாக வேலை செய்கிறாங்க. அவங்க ஏன் போகிறாங்க அப்படின்ற காரணத்தை பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரீசன் தான். ஏன்னா வில்லேஜஸில் அவங்களுக்கு வந்துட்டு தேவையான ஒரு இன்கம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வேலை வாய்ப்பையும் அதிகமாக வந்துட்டு அவங்களுக்கு சம்பளம் தேவை அப்படின்றத தேவையை நோக்கி அவங்க சிட்டிஸ்க்கு வராங்க. சரி, இப்போ இந்த ஆத்தர்ஸ் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி வர்றவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவராகவோ, ஃபேக்ட்ரி ஒர்க்கராகவோ, செக்யூரிட்டி கார்டாகவோ வந்துட்டு சிட்டிஸில் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்கிறவங்களுக்கு என்ன இந்த ஆத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த ஐடி செக்டார்ஸில் இல்லைனா இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு இவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளாக வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் வந்துட்டு இப்போ டோட்டலாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய டிஸ்ட்ரப்ஷனும் பிரச்சனையும் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் வந்துட்டு என்ன ஆகும்னா இந்த ஐடி செக்டார்ஸ் இது மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸில் சிட்டிஸில் வேலை செய்கிறவங்களுடைய டிமாண்ட் வந்துட்டு கம்மியாச்சுன்னா அதை டிபெண்ட் பண்ணி வேலை செய்கிற இவங்களுக்கு சம்பளம் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் வேலை இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இதை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு நம்ம மெயினாக வந்துட்டு வேஜஸ் வந்துட்டு இப்போ நார்மலாகவே எல்லாருமே கம்மி பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு ப்ரைவேட் செக்டரில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம வந்துட்டு இன்ஸ்டெட் வந்துட்டு நம்ம வேஜஸை இன்க்ரீஸ் பண்ண சொன்னோம்னா, ஏன்னா ப்ரைவேட் செக்டார்ஸுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அவங்கள ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் அது அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும். சரி, அந்த மாதிரி ஒரு மோட்டோவில் நம்ம கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணி வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ண சொன்னால் அதுவும் எக்கனாமிக்ஸ்க்கு பெனிஃபிட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா சென்டர் செட்ஸ் ரூல்ஸ் ஃபார் பிரிங்கிங் பேக் இந்தியன்ஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வரைக்கும் வந்துட்டு அதாவது மே 3ஆம் தேதி லாக்டவுனில் இந்தியாவில் இருந்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லாக்டவுனில் இருந்தது வரைக்கும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய இந்தியன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அங்கேயே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து டூருக்கு போனவங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸு, என்ஆர்ஐஸு இப்படின்னு பல கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்துட்டு வெளிநாட்டில் இந்தியன்ஸ் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு வரணும்னு வந்துட்டு இப்போ வந்துட்டு விரும்புகிறாங்க. அவங்களுக்கு இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அந்த மாதிரி வரவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஸ்வாப் டெஸ்ட் அப்படின்ற இந்த ரிவர்ஸ் பாலிமரைஸ் டெஸ்ட் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அதாவது வந்துட்டு ஸ்வாப் நம்மளுடைய நெக் ரீஜனில் இருந்து அந்த ஸ்வாப்ன்றது அதாவது வந்துட்டு நம்ம நேசல் ஸ்வாபை வந்து கலெக்ட் பண்ணி அந்த தும்மல் எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணி கலெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா லேபில் வந்துட்டு கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் மூலிமா அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வைரஸோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் இவங்க உடம்புல ப்ரெசென்ட் ஆகிருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணால் ஒரு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. சரி, இப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்துட்டு ரொம்ப மேண்டேட்ரியாக நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன் அடிஷன் டு தட் அவங்கள வந்துட்டு ஒரு 14 days வந்துட்டு ஐசோலேஷன் ஃபெசிலிட்டி வைக்கிறதா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர வரக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனாலும் அதாவது 14 days குவாரண்டைன்லேருந்து செல்ஃப் ஐசோலேஷன்லேருந்து வெளியில் விட்டாலும் அவங்க கண்டிப்பாக வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஆரோக்கிய சேது ஆப்பை வந்துட்டு அவங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த ஆரோக்கிய சேது ஆப் அப்படின்றது இந்த வருஷம் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அது கீழே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மீட்டின்னு வாங்க அந்த மினிஸ்ட்ரியை வந்து அவங்க டெவலப் பண்ண ஒரு ஆப்பு. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஃபோனில் ஜிபிஎஸ் ப்ளூடூத் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணோம். ஜிபிஎஸ் எதுக்குன்னா நம்மளுடைய லொக்கேஷன் ஹிஸ்ட்ரியை வச்சு அசஸ் பண்ணோம். ப்ளூடூத்துன்றது நம்மளுடைய நியர் ரூட்டில் அதாவது 6 அடி டிஸ்டன்ஸ்க்குள்ளே யாராவது வந்துட்டு ஒரு இன்ஃபெக்டட் ஆன பர்சன்ஸ் வந்தால் நம்மளை அலர்ட் பண்ணோம். ஸோ இந்த லாஜிக்கில் தான் இந்த ஆப் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஷிப்ஸ் ஆன் வே டு மால்தீவ்ஸ் யூஏஇ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது வந்துட்டு அதர் கண்ட்ரீஸில் குறிப்பாக மால்தேவி அப்புறம் சவுதி அரேபியா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லலாம் நம்ம இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அங்கே பாதிக்கப்பட்டு இப்போ மாட்டிகிட்டு இருக்கிறதுனால அவங்கள வந்துட்டு அங்கேருந்து இந்தியாவுக்கு கூட்டு வரதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு நேவல் ஷிப்ஸ் வந்துட்டு இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஞாபகம் வச்சுக்காங்க. அது பேர் வந்துட்டு ஐஎன்எஸ் ஜல்சா அண்ட் தென் ஐஎன்எஸ் மாகார். இது வந்துட்டு என்ன ஆப்ரேஷன் சமுத்திர சேது இது மூலிமா வந்துட்டு இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா சைனா லான்ச்சஸ் நியூ ராக்கெட் ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டிக்கலில் வந்துட்டு நம்மளுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அதாவது வேர்ல்டே வந்துட்டு கொரோனா வைரஸில் வந்துட்டு பாதிப்படைஞ்சு வருத்தப்பட்டுட்டு அவங்க அதுக்கு ரெக்கவரி அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சைனாவுடைய அதாவது ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது ஏர்லியராக இந்த கொரோனா வைரஸில் அட்டாக் ஆனதுனால அவங்க ஏர்லியராகவே ரெக்கவர் ஆகிட்டு அந்த ஏர்லி லீப் அட்வான்டேஜ் அப்படின்றத அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா கண்ட்ரீஸுமே இப்போ ஷட் டவுனில் இருக்கிறப்ப இவங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ரொம்ப அதிகமாக வந்து ஃபாஸ்ட் ரன் பண்ணியிருக்கிறாங்க. இன் அடிஷன் டு தட் எக்கனாமிக் சைடில் மட்டும் இல்லை இன்டர்நேஷனல் லெவல்லையுமே வந்துட்டு அதாவது சவுத் சைனீஸ் சீயில் இருக்கக்கூடிய ஸ்பாட்லி பார்சல் ஐலாண்ட்ஸ் இந்த கான்ட்ரவர்சியான பிளேசஸ்லாம் போயிட்டு இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது தவிர வந்துட்டு இவங்களுடைய சைனீஸோடைய அதாவது பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்றது ஒரு பெரிய ப்ரொபகேண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு. இது தவிர இவங்க இப்போ வந்துட்டு இந்த ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக வந்துட்டு மாஸ்க்லாம் வந்துட்டு அதர் கண்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணுறது மூலியமாகவே இவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் அடைஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் அவங்க ரீசெண்டாக இப்போ பண்ணியிருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்பேஸ்க்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு மிஷன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ராக்கெட்டும் இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு ஸ்பேஸ் ஷிப் அப்படின்றது இது லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு நம்ம ராக்கெட்டோட பேர் ரொம்ப முக்கியம். லாங் மார்ச் 5B அப்படின்ற ராக்கெட்டை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது வந்துட்டு ஸ்பேஸ் ஷிப்பை வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்துட்டு அவங்களுடைய பிளான் என்னென்னா 2022க்குள்ளே மூணுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய அஸ்ட்ரானட்ஸை சென்ட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய டார்கெட். அதை நோக்கி தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் ஷிப்பை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா அமைட் ஹை இன்ஃப்ளேஷன் ஈரான் டு கெட் ஏ நியூ கரன்சி. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சினாரியோவில் வந்துட்டு கரன்சி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம இந்தியன் ருப்பிக்கும் அதாவது வந்துட்டு யூஎஸ் டாலருக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்பேரிசன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜென்ரலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு எந்த கரன்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோடைய டிமாண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கோ அப்போ வந்துட்டு அதோடைய வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு டாலருடைய டிமாண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ருப்பியோட வேல்யூ வந்துட்டு அடிபட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இல்லைன்னா ருப்பியோட வேல்யூ வந்துட்டு அதிகமாச்சுன்னா வந்துட்டு டாலரோட வேல்யூ அடிபட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சினாரியோவில் தான் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நம்ம ஃபாரினில் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பண்ணுறோமோ அந்த கிராஃப்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு கண்ட்ரியோடைய ஃபாரின் அதாவது வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் அந்த ஃபாரின் அதோடைய வேல்யூவேஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஜென்ரலாக வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சினாரியோவில் டாலரை கம்பேர் பண்ணி தான் எல்லா கரன்சிஸையும் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ருப்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ டாலரை கம்பேரிசன் பண்ணுறப்ப அதாவது வந்துட்டு ருப்பி வந்துட்டு ஜென்ரலாக அடி வாங்குச்சுன்னா அது வந்து டெப்ரிசியேஷன் வாங்க. இந்த டெப்ரிசியேஷனுன்றது நம்ம எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய கூட்ஸ் வந்துட்டு சீப்பராக இருக்கும். ஆனால் வந்துட்டு இம்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியராக இருக்கும். ஸோ இப்போ என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஈரானில் வந்துட்டு அவங்களுடைய கரன்சி வந்துட்டு டாலரை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப அடி வாங்கி டெப்ரிஷியேட் ஆச்சு. அப்போ கவர்மெண்ட்டும் வந்துட்டு அந்த அதாவது வந்துட்டு இதனால் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு கன்சிக்யூட்டிவாக இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியர் ஆனதுனால அவங்க எக்கனாமி பெரிய அளவில் சஃபர் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு இம்போர்ட்ஸ் காஸ்ட்லியர் ஆகிறப்ப கண்ட்ரியில் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுலே என்ன ஆச்சுன்னா அவங்களால வந்துட்டு ஆக்சுவலாக அவங்களுடைய கரன்சி எதுவுமே வந்துட்டு எக்கனாமியை சர்வே பண்ண முடியல. அதனால் அவங்க இப்போ ஒரு புது கரன்சியை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த ஓல்டு கரன்சி பேர் ரியாலு, இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கரன்சி பேர் தோமன். அந்த தோமன் ஒரு தோமனுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10,000 ரியால் அப்படின்றது தான் இப்போதைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண புதிய மெஷர். இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் சினாரியோ இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் வந்துட்டு எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் விதிச்சிருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்துட்டு நியூக்ளியர் டெவலப்மெண்ட் வெப்பன்ஸ் வந்து டெவலப் பண்ணுதுன்னு இதை அக்யூஸ் பண்ணி இதனால் வந்துட்டு யூஎன் சாங்ஷன்ஸ் அப்ரூவ் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த கண்ட்ரிஸுமே இது கூட ட்ரேட் பண்ணாமல் விட்டாங்க. இதனால் இவங்களுக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சில கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க பண்ணுறப்பயே அவங்களுக்கு கூட்ஸோடைய விலை ரொம்ப காஸ்ட்லியராக இருக்குது. இன் அடிஷன் டு தட் அவங்களுக்கு அந்த கரன்சியை வந்துட்டு எப்படி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு அவங்களுடைய கரன்சியை மார்க்கெட்டிங் பண்ணணும் அதாவது வந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்துட்டு கொடுக்க முடியல அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இது பண்ணுறப்ப. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுனால அவங்க ஈரான் வந்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு நியூ கரன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் வந்து தோமன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல் தான் ப்ராக்டிஸ் கொஷின்ஸு அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் செட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறோம். எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு இந்த வருஷம் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப முக்கியமான டாப்பிக்லேருந்து செட் பண்ணியிருக்கிறோம். இது நீங்கள் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோ முடிச்சுட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் டெலகிராமில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஃபீட்பேக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன் அடிஷன் டு தட் இந்த மெயின்ஸ் கொஷின்ஸ் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக தான் மெயினாக வந்துட்டு இந்த மெயின்ஸ் கொஷின் கொடுக்குறது. இது மெயினாக வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்லேருந்து தான் மெயினாக செட் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கான ஃபீட்பேக்கும் நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணால் நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.